எனக்கு வந்து 3 பெண் குழந்தைங்க. என் பெரிய பொண்ணு வந்து 2005ல வந்து பொறந்துச்சு. அந்த பாப்பாவுக்கு வந்து கல விஜயகாந்த் ஐயா அவருடைய பர்த்டே பொறந்துட்டதால, என் பாப்பா மாரி ஒரு 40 பசங்களுக்கு வந்து வறுமை ஒழிப்பு தினம்ன்ட்டு அவரு பொறந்த நாளைக்கு வந்து ரூ. 10,000 டெபாசிட் பாப்பா பேர்ல ரூ. 10,000 டெபாசிட் பண்ணிட்டு, அந்த செல்லானெல்லாம் குடுத்து எங்கள ஆபீஸ்க்கு வர சொல்லி, எங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு, அந்த செல்லானும் குடுத்து எங்கள அனுப்பிச்சு விட்டாரு. அ இந்த மாரி வந்து நெறைய விஷயம் வந்து ஐயா வந்து நெறைய பேருக்கு வந்து பண்ணி குடுத்தாரு. அந் 2009ல. இப்போ வந்து 2024 ஆவுது. இப்போ வந்து பேங்க்ல போய் செக் பண்ணா, 25,000 கிட்ட இருக்கு அந்த பணம் வந்து பாப்பாது. நாங்க வந்து அந்த அந்த பணம் வந்து அப்படியே திருப்பியும் ரீப்ளேஸ் பண்ணி அப்படியே பாப்பா பேர்லயே அப்படியே டெபாசிட் பண்ணுவாரு. இந்த மாரி என் பாப்பா மாரி நெறைய பாப்பாக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு. வறுமை ஒழிப்பு தினம்ன்ட்டு. அவர் பொறந்த நாளைக்கு வந்து யாருமே வந்து அந்த மாரி வறுமை ஒழிப்புன்ட்டு யாருமே இருக்கக்கூடாதுன்ட்டு வருஷம் வருஷம்ன்ட்டு எல்லாருக்கும் செஞ்சுட்டு தான் வராரு. எல்லா பசங்களையும் கூப்பிட்டு எந்தெந்த மாவட்டத்துல பெண் குழந்தை பொறந்திருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வறுமை ஒழிப்பு தினம்ன்ட்டு ரூ. 10,000 அவர் பேர்ல வந்து போட்டு விட்டுறாரு. அதனால நான் வந்து எந்த கட்சியிலும் நான் இல்ல. அ ஐயா பண்ணது வந்து எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு அவருடைய படம் நல்லா பிடிச்ச படம் ரமணா படம் தான். அ ரமணா படத்துல எனக்கு அவரு நல்லா பிடிச்ச படம் ரமணா படம் தான். ஊழல் ஒழிப்பு எல்லாம் எல்லாம் க க கம்மி பண்ணணும். எல்லாமே தடுக்கணும்ன்ட்டு ரொம்ப நல்லா பேசுவாரு. அதனால எனக்கு வந்து அந்த படத்துல ரொம்ப அவருடைய வசனம் எல்லாம் நல்லா பிடிக்கும் எனக்கு. என்ன மாரி நெறைய பேருக்கு வந்து எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அவரு இருந்திருந்தா இன்னும் இந்த எத்தனையோ பெண் குழந்தைகளும் நல்லா உதவி பண்ணியிருப்பாரு. ஆனா ஐயா வந்து நம்மள விட்டு போயிட்டாரு இப்போ. அவர் விட்டு போல, நம்மளோட தான் இருக்காரு. நமக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. நம்மளோட தான் அவர் இருக்காரு. அதாவது அதாவது தமிழ்நாட்டுல விட்டு அவர் போல. நம்ம வந்து அவர் வந்து நம்ம போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அவர் நம்ம விட்டு போல. நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம ஒண்ணு நல்லதை செய்யணும்னு நினைச்சா அவரோட குடும்பத்துல வந்து நம்ம வந்து மேல தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து காட்டணும். அதாவது எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறாரு. அதாவது அவர் வந்து படங்கள் சரி, அவர் வந்து அரசியல் சரி, அவர் வந்து அவரோட மக்கள்கிட்ட பேசுறதும் சரி, மக்கள் வந்து கூப்பிடுறதும் சரி, எல்லாமே வந்து அவரோட இது வந்து யாராலும் வந்து பண்ண முடியாது. இது வந்து தாங்க முடியாத ஒரு இது தாங்க முடியாத சோதனை தான் எல்லாருக்குமே மக்களுக்கும். அதிகாரம் கொடுத்தாரு. பாப்பாக்கு குத்தாரு சார். அவர் பர்த்டேக்கு பொறந்ததால வறுமை ஒழிப்பு தினம் பெண்களுக்கு வந்து வறுமை ஒழிப்பு தினமா குத்தாரு. இல்ல அவர் கேட்காம தான் குத்தாரு. நாங்க வந்து ஆபீஸுக்கு வரவே இல்லை. நாங்க இருக்கிறதே தெரியாதுப்பா அவருக்கு. அவர் பிறந்த நாளுக்கு பிறந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கேட்டு யார் யார் பிறந்தாங்க டீட்டெயில் எல்லாம் கேட்டு அந்தந்த மாவட்டத்துல உள்ள கட்சி ஆளுங்களை கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா அவங்க மூலியமா தான் எங்களை கூப்பிட்டு 10,000 டெபாசிட் பண்ணி செலான் எல்லாம் அவரே வாங்கி கொடுத்தாரு. நியூஸ் அவ்வளவா வரல போல இருக்கு. யாருமே இது வரைக்கும் காட்டுறது போல இருக்கு. எனக்கு வந்து மனசு தாங்கல, அதனால தான் நான் எத்த வந்து காட்டினேன். அவருக்கு அவர் கொடுத்தது பில்லு. அவர் கொடுத்த செலான் பில்லு சார். எதுனது? ஆமா சார், அப்படியே தான் வச்சிருக்கோம் சார். அது அப்படியே தான் இன்னும் அப்படியே தான் ரன் பண்ணி இருக்கும். இன்னும் பாப்பா மேரேஜ் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும்ட்டு அப்படியே பார்த்துருக்கோம். இப்போ 25,000 மாறி இருக்கு சார். டபுளம் ஆயிடுச்சு. அது 10,000 ரூபாய் வந்து 15,000. இப்போ வந்து அவரோட பெண்ணுக்கு வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து வேற போய் காசு கேட்கணும், ஒரு எமர்ஜென்சி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அண்ணனுக்கு வந்து இது வந்து உதவியா இருக்கு அவனுக்கு. அது வந்து சொல்லணும், இதை பத்தி நான் சொல்லணும், ஐயா கிட்ட சொல்லணும், அவர் நன்றி சொல்லணும், அவர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று என்னோட நன்றி சொல்லணும்னு சொல்லி அவன் வந்து இப்போ வந்து அந்த நன்றி சொல்லிட்டு இருக்கான். இது வந்து நிறைய பேர் வெளில சொன்னாங்களோ அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நாங்கள் வந்து அவர் இல்லாதனால வந்து இது வந்து நாங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கோம். 2029ல அவங்க ஒரு ஹெல்ப் ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. அவர் ஊர்வலத்தெல்லாம் வந்திருக்கோம். அவர் இறந்த அன்னைக்கு வந்து ஊர்வலமா பீச்சில் வந்து அண்ணா சமாதியில இருந்து அங்க இருந்து நாங்க வந்து நடந்து இங்க வீட்டு வரைக்கும் இங்க வரணும் வரைக்கும் இங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனோம் சார். கட்சியிலாம் இல்லை சார், எந்த கட்சியிலும் இல்லை. நாங்க நார்மலாக ரொம்ப கஷ்டம் தான் சார். பெண் குழந்தைக்காக நிறைய பண்ணாரு. ஆனா நான் நிறைய விஷயம் தெரியாது. ஆனா
என்கிட்ட வந்து பண்ணதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு. என் பொண்ணுக்கு உதவி பண்ணாரு. நான் அவர் பிறந்த நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து அப்பப்போ வருஷம் வருஷம் பாப்பாவை கூட்டிட்டு அவர் பிறந்த நாளுக்கு நான் வந்துட்டு போவேன். அவர்கிட்ட காட்டிட்டு போவேன். ஆனா உடம்பு சரியாமலேருந்து வந்து ஐயா வந்து பார்க்கவே முடியல. ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்ட்டு பார்க்கவே முடியல. அதோட நாங்க அவரை பார்க்கவே இல்லை. கடைசியா பார்த்து அந்த டெத் அன்னைக்கு தான் நாங்க அவரை கடைசியா பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்லை ஐயா. கேகர் நகர் தாலுகா ஆபீஸ் பின்னாடி தான் எங்க வீடு. அப்ப வீடு எரிஞ்சிச்சு எங்களுக்கு. வீடு எரிஞ்சு அப்போ அந்த இடத்துல வந்து யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. கேப்டன் ஐயா தான் வந்து எங்களுக்கு புடவையில இருந்து அரிசியில இருந்து அந்த அந்த செகண்ட் அந்த ஒரு செகண்ட் அவர் தான் வந்து அந்த இடத்துல நின்று எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. அந்த ஒரு வேளை அரிசி சாப்பாடு துணி எங்களுக்கு எல்லாமே அவர் கொடுத்துருக்கிறாரு. எந்த ரசிகர் மன்றத்துல இருந்து யாருமே வரல. ஃபர்ஸ்ட் வந்ததே விஜயகாந்த் ஐயா மட்டும்தான் வந்தாரு. வந்து எங்களுக்கு வீடு எரிஞ்சதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாரு. அதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால எங்களுக்கு திரும்பி எங்க எங்க சின்ன ஐயாவும் வரணும். ஆட்சிக்கு சின்ன ஐயாவும் வந்து எல்லா மக்கள் மனசுலயும் கேப்டன் ஐயா மனசை அவர் பிடிக்கணும். நாங்களும் எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் வரணும். அது போதும் எங்களுக்கு. 2001 எரிஞ்சது வீடு. அப்ப மெயின் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதே கேப்டன் ஐயா தான். அதுக்கப்புறம் தான் வந்தாங்களுமே கட்சிக்காரங்களே எல்லாமே சிஎம்ல இருந்து கூட சரி. அதுக்கப்புறம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவரு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மித்த பேர் எல்லாமே வந்தாங்க. அதனால மறுபடியும் அந்த மனசை பொறுப்பாங்களா என்னன்னு தெரியல. அவர் கடவுளா ஆயிட்டாரு. கடவுளாவே இருக்கட்டும். மறுபடியும் எங்க 2 ஐயா வரட்டும், 2 சிங்கக்குட்டி வரட்டும், வந்து ஆட்சியில உக்காரணும், நல்லா ஜெயிக்கணும். இதோட மக்களுங்க அதிகமா அவருக்கு செய்யணும். எல்லாருமே ஓட்டு போடணும். எங்களுக்கு முதல் லட்சியமே அது மட்டும்தான். என் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுற ஓட்டே அவருக்கு தான் போடணும். நாங்க வரதே அவருக்கோசம் தான் நாங்க வந்தது. போன வாரமும் வந்தோம், அதுக்கு முன்னாலும் வந்தோம். நாங்க வந்துனே தான் இருப்போம். எங்க ஐயா உயிரோட தான் இருக்கிறாரு. இறந்து போல உயிரோட தான் 2 சிங்கத்தை குத்துட்டு போயிடாரு. அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். அதாவது அவர் வந்து உதவி பண்ணதை வந்து யாரும் வந்து வெளியே வந்து சொல்லல. அதே மாதிரி அவர் எவ்வளோ வந்து மக்களுக்கு செஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து வெளியே யாரும் தெரிவிக்கல. ஆனா எங்களுக்கு உதவி பண்ணாரு. எங்களுக்கு வந்து நேரடியா வந்து டோக்கன் கொடுத்துட்டு போனாங்க. அவங்க ஆளுங்க வந்து டோக்கன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க 10 பேர் வந்து கொடுத்தாரு அவங்க கையால. அதுக்கப்புறம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இருந்தவங்க கையில தான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். அதுல இருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லாருக்கும் மக்களுக்கோசமே இருந்து வாழ்ந்து இறந்து போனவரு. திரும்பி அவங்க 3 பேரு அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்களை எங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிடாரு. அவங்க திரும்பி வரணும் ஆட்சி. அதுதான் எங்களுக்கு. நான் நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு. ஆனா வந்து அவரு தெரிய வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு நான் சொல்லணும்னு இங்க வந்து நான் சொல்லணும்னு நான் சொல்லுறேன். எங்களுக்கு வீடு எரிஞ்சப்ப அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. அவர் தான் உதவி பண்ணாரு. அந்த நன்றியை நாங்க மறக்க மாட்டோம். அந்த நன்றிக்கோசம் தான் நாங்க இப்ப இங்க வருது. தெரியல. இப்பதான் சொல்லிதான் தெரியும். அப்ப யாருமே சொல்லல. யாருமே வந்து தெரிய வைக்கல. அவர் கொடுத்தது தெரிய வைக்கல. ஏன்னா அவர் டோக்கன் கொடுத்து வீட்டாண்ட வந்து தான் நாங்க வாங்கணும். வீட்டுக்கு நேரம் அங்க எல்லாரும் எதிர்க்க மக்களுக்கு கையில கொடுக்கல. அவர் வீட்டாண்ட தான் நாங்க வாங்கணும். அது மட்டும் தான் தெரியும். ஆனா நான் இப்ப சொல்லிதான் தெரியுமோ என்னவோ தெரியாது மக்களுக்கு. ஆனா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்.